Hi learners, 9th standard 5th chapter coordinate geometry பார்த்துட்ருக்கோம். 5.3ல இருக்க 1 mark questionsக்கு solution பார்க்கலாம். First question, point minus 3, 5 lie in the dash quadrant. ஸோ இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து -3, ஒய் வந்து 5. இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸுன்ற வேல்யூ வந்து நெகட்டிவ்லேயும் ஒய்யோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்லேயும் இருக்குது, மைனஸும் ப்ளஸும். ஸோ மைனஸ் ப்ளஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோன்னா second quadrant. Second sum, signs of the abscissa and ordinate of a point in the fourth coordinate are dash. So abscissa ordinate அப்படின்னா abscissa-னா x, ordinate-னா y. So fourth quadrant-ல xy ஓட sign என்னன்னு கேட்டிருக்காங்க. So fourth option D plus comma minus. Third question, point 0, -7 lies on dash. ஸோ 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க 0ன்னு வரும். -7ன்ற பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ கிராஃப் பேப்பரில் 0, -7 பார்ப்போம். 0ன்றது இங்கே இருக்குது, -7 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ மேலே வந்து பாசிட்டிவ் இருக்குது, கீழே தான் நெகட்டிவ் இருக்குது. ஸோ -7ன்ற வேல்யூ இங்கே இருக்குது, அதாவது ஒய் ஆக்சிஸ் மேலேயே தான் இந்த 0, 7ன்ற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஃபோர்த் கொஷின், பாயிண்ட் -10, 0 லைஸ் டேஷ். ஸோ இப்போ கிராஃப் பேப்பரில் -10, 0ன்ற பாயிண்ட் எங்கே பிளேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். -10ன்னு இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னும் போது இது தான். ஸோ இதில் வந்து -8 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதிலே தான் -9, -10 வரும். அப்போ ஒய் ஆக்சிஸில் 0ன்னும் போது இந்த பாயிண்ட் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே தான் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன் த நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், if the y coordinate of a point is 0, then the point always lies on dash. In the first quadrant, in the second quadrant, on x axis, on y axis. ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம வந்து ஒய்னு 2 கோஆர்டினேட்ஸ் பார்ப்போம். இதில் ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போது இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குமா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குமா, எக்ஸ் ஆக்சஸில் இருக்குமா, ஒய் ஆக்சஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃபில் இதுதான் ஒய் ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸில் தான் 0ன்னு இருக்குது. இப்போது எக்ஸுன்ற வேல்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம பாயிண்ட் வந்து எங்கே வைப்போம்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், த பாயிண்ட் எம் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். த ஆர்டினேட்ஸ் ஆஃப் எம் இஸ் டேஷ். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்னாலே அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போது இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் வரும். ஏன்னா ஏக்கு வந்து ப்ளஸ் இருக்குது, அதாவது எக்ஸோட வேல்யூ ப்ளஸ்ன்னும் ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ்னும் இருக்குது, அதனால் ஆப்ஷன் சி. செவன்த் கொஸ்டின், த பாயிண்ட்ஸ் -5, 2 and 2, -5 lies in the dash. Same quadrant, second and third quadrant, second and fourth quadrant, fourth and third quadrant. So first point -5, 2ன்றது மைனஸும் ப்ளஸ்ஸும், அடுத்தது 2, -5ன்றது ப்ளஸ்ஸும் மைனஸும். ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸுன்றது செகண்ட் குவாட்ரண்ட்னும், ப்ளஸ் மைனஸ் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் வரும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். எய்த்து கொஷின், ஆன் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் O of 0, 0, A of 3, -4, B of 3, 4 and C of 0, 4 and joining OA, AB, BC and CO, which of the following is obtained? Square, rectangle, trapezium, rhombus. ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்டை வந்து நம்ம கிராஃப் பேப்பரில் ப்ளாட் பண்ணணும். ப்ளாட் பண்ணிட்டு அதை கொடுத்துருக்க ஆர்டர், அதாவது OA, AB, BC, CO அப்படின்ற ஆர்டரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது என்ன ஷேப் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0, 0. ஸோ 0, 0ன்ற பாயிண்ட் இங்கே வரும். O of 0, 0. செகண்ட் பாயிண்ட் 3, -4. ஸோ 3ன்றதை வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேயும்
-4 y ஆக்சிஸ்லேயும் பார்க்கணும். அப்போது 3யும் -4ம் இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகும். ஸோ இதுதான் ஏன்ற பாயிண்ட் 3, -4. அடுத்த பாயிண்ட் B ஆஃப் 3, 4. ஸோ 3, 4 ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பார்க்கணும். x ஆக்சிஸில் 3, y ஆக்சிஸில் 4. அப்போ ரெண்டு பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இதுதான் B ஆஃப் 3, 4. அடுத்தது Cன்ற பாயிண்ட் 0, 4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 4ன்ற பாயிண்ட் பார்க்கணும். ஸோ +4ன்றதுனால நம்ம இந்த டைரெக்ஷனில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் C 0, 4 வந்து இங்கே மார்க் பண்ணணும். இப்போது OA ஸோ OA AB BC COவை ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ஷேப் வருதுன்னா ட்ரெபீசியம். ஸோ இதுக்கான ஆன்சர் C, ட்ரெபீசியம். 9th question, if P of -1, 1, Q of 3, -4, R of 1, -1 and S of -2, -3 and T of -4, 4 are plotted on a graph paper, then the points in the fourth quadrant are dash. P and T, Q and R only as P and Q. ஸோ இங்கே வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராஃப் பேப்பரில் வச்சும் போடலாம், கிராஃப் பேப்பர் எல்லாமே போடலாம். இப்போ கிராஃப் பேப்பர் எல்லாமே போடுறது பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு, அடுத்தது ப்ளஸில் இருக்க நம்பர் மைனஸில் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும், அடுத்தது ப்ளஸ் சைனு மைனஸ் சைனு. ஸோ ப்ளஸ், மைனஸ். இதில் மைனஸ் இருக்குது, இதில் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ எங்கள் கொஷினில் 4th குவாட்ரண்ட்டில் தான் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4th குவாட்ரண்ட்னால அங்கே வந்து ப்ளஸ், மைனஸ்ன்ற சைனில் இருக்க நம்பர்ஸ் தான் இருக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவும் ஒய் ஆக்சிஸில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் அப்படின்றது தான். இப்போ 4th குவாட்ரண்ட்டில் இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுனா Q அண்ட் R, அதாவது ஆப்ஷன் B, Q and R. 10th question, the point whose ordinate is 4 and which lies on the y-axis is dash. ஸோ ஆர்டினேட்னாலே ஒய்யை தான் குறிக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொன்று which lies on the y-axisன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ y-axisல ஒரு பாயிண்ட் வந்து y-axisல இருக்குன்னா அதோட எக்ஸ் வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் B 0, 4 தான் அந்த பாயிண்ட்டு. 11th question, the distance between 2 points 2, 3 and 1, 4 are dash. ஸோ டிஸ்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. x1 = 2, y1 = 3, x2 = 1, y2 = 4. அப்போ D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, which is equal to root of 1 minus 2 oda value -1, so -1 the whole square plus 4 minus 3 oda value 1, so 1 square, which is equal to root of -1 square oda value 1 plus 1 square oda value 1, which is equal to root 2. So option D தான் இதுக்கான ஆன்சர். 12th sum, if the points A of 2, 0, B of -6, 0 and C of 3, A minus 3 lies on the x-axis, then the value of A is dash. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாயிண்ட்டும் x-axisல இருக்கணும் கொடுத்துட்டாங்க. then the value of A is dash, அதாவது Cன்ற பாயிண்டில் 3, A minus 3ன்னு இருக்குது. இதில் Aயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து A minus 3ன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். லைஸ் அந்த x-axisன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லைஸ் அந்த x-axisனால் அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது A is equal to -3 equal to ஆப்போசிட்டில் வரும்போது +3ன்னு மாறிடும். அப்போ Aயோட வேல்யூ 3. ஸோ ஆப்ஷன் C தான் இதுக்கான ஆன்சர். 13th sum, if x plus 2, 4 equal to 5, y minus 2, then the coordinates x, y are dash.
ஸோ இதில் வந்து 2 பாயிண்ட் வந்து ஈக்குவல் டுவோடு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னா 5, அதனால் 5க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2 ஆப்போசிட்டில் வரும்போது -2ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5 - 2 3. அடுத்தது y 4 ஈக்குவல் டு y - 2, அதாவது y - 2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதலாம். அப்போ y ஈக்குவல் டு 4 -2 ஆப்போசிட்டில் வரும்போது +2. ஸோ y ஈக்குவல் டு 4 + 2ஓட வேல்யூ 6. அதாவது 3,6ன்றது தான் இங்கே இருக்கிற x, yக்கான பாயிண்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 14th question. If Q1, Q2, Q3, Q4 are the quadrants in a Cartesian plane, then Q2 intersection Q3 is dash. இப்போ வந்து நமக்கு குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் என்னென்ன சைன் இருக்கும், என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் நமக்கு தெரியும். இதில் Q2க்கும் Q3க்கும் காமனான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து காமனாக இருக்காது, அதனால் ஆப்ஷன் சி நல் செட் தான் வரும். 15th sum. The distance between the point 5, -1 and the origin is dash. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் x1, y1 and origin 0 of 0, 0 is √x1 square plus y1 square அப்படின்னு. ஸோ இதில் வந்து x1 என்னென்னா 5, y1 என்னென்னா -1. ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ d is equal to √x1 square, அதாவது 5 square plus y1 squareனா -1 the whole square, which is equal to √5 square ஓட வேல்யூ 25 plus -1 square ஓட வேல்யூ 1, which is equal to √26. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த எக்ஸசைஸோடு இந்த சாப்டர் முடியுது. அடுத்த எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.